ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். 63 அற்புத வரலாறு என்ற தொடரில் இன்றைக்கு நாம் உங்களோடு கலக்கவிருப்பது 41ஆம் நாயன்மாராகிய புகழ்ச்சோழன் என்ற பெருமானின் வரலாறு. இவர் ஒரு அரசன். இவரது காலம் கிபி 300க்கும் 600க்கும் இடைப்பட்ட காலம். சோழ நாடு உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த அரசன். உறையூரில் உரைகின்ற அரசன். இவரது ஆட்சியின் கீழ்தான் கருவூரும் அமைந்திருந்தது. இன்றைக்கு கரூர் என்று அழைக்கப்படுகின்ற கருவூர் அன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு நகரமாக விளங்கியது. அவ்வப்பொழுது இவர் அந்த ஊரில் இருக்கிற பெருமான் பேர் பசுபதியான். அந்த திருக்கோயிலுக்கு பெயர் ஆநிலை. பசுக்கள் நிலை கொண்ட இடம் ஆநிலை. பசுக்களை ஆள்கிறவன் பசுபதியான். என்ன அருமையான தமிழ் பாருங்க. இதையெல்லாம் நாம் உணர்ந்து அனுபவிக்கணும். அந்த கரூர்னு ஏன் பேர் வச்சான்னா, ஊர் எப்போவுமே கருத்து இருக்குமா. நீர் வளமும் நிலவளமும் நிறைந்த நாடு. அந்த ஊர் மதில்களெல்லாம் கருமேகங்கள் சூழ்ந்து நிலை கொண்டிருக்குமாம். எனவே அந்த ஊருக்கு கருவூர்னு பேர் வந்ததோ அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்கிறது நான் சேக்கிழாரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னது தான் அது. என்னென்ன செய்திகளை எல்லாம் சேக்கிழார் சொல்கிறார் பார்த்தீர்களா? அந்த ஊர்னா அந்த ஊருடைய வளம், நீர்வளம், நிலவளம். கருவூரில் புகழ்ச்சோழன்னா அவனுக்கு அவனுடைய மூதாதையருடைய சரித்திரம் எல்லாத்தையும் அதாவது ஒரு பெரிய என்ன சொல்கிறது அகராதி, சொல்லகராதி. அதில் உலகத்தில் உள்ள தமிழ் சொல்லகராதினா தமிழில் இருக்கிற அத்துணை சொற்களும் அங்கே இடம்பெறும். அது மாதிரி சேக்கிழார் ஒரு நாயன்மாரை பற்றி சொன்னார்னா அவரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா தகவல்களும் ரொம்ப அருமையாக நம்ம அதை மனமாற சந்தோஷப்பட்டு படிக்கிற மாதிரி இலக்கியத்தில் வரையறுத்து தந்திருப்பார் தெய்வப்புலவர் சேக்கிழார் பெருமகன். இந்த புகழ்ச்சோழன் எரிபத்தர் அப்படிங்கிற இன்னொரு நாயன்மாரோட இணைந்த ஒரு வரலாறு, முதல் வரலாறு. அதை முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் இவர் இறைவனடி சேர்ந்த வரலாற்றை நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். கருவூரில் சிவகாமி ஆண்டார்னு ஒரு பெருமகனார், வயதானவர். இறைவனுக்கு அன்றாடம் பூத்தொடுத்து இறைவனை பூவில் கண்டு மகிழும் பெருமகன். சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே இவர் எழுவார். குளித்து முழுகி புனஸ்காரங்களெல்லாம் பண்ணிவிட்டு கையில் பூக்கூடலையோடு நந்தவனம் செல்வார். அங்கே போய் வாயில் துணியை கட்டிக்கிட்டு ஏனென்ற எதுக்காக காலையிலேயே முன்னாடியே போகிறாருன்னா, பூக்கள் தேன்கள் அமர்ந்து எச்சிராயிடப்படாதான். தேன்கள் அதில் வாய் வைத்து தேனை உறிஞ்சுகிறது அல்லவா. அப்படிப்பட்ட மலர்கள் எச்சில் மலர்களாகுமா. இப்படிப்பட்ட சிந்தனை உடையவர் அந்த சிவகாமி ஆண்டார் என்னும் பெருமகனார். வயதான முதியவர். அது என்ன வயதான முதியவர்னு சொல்ல தெரியல. வயதானச்சனாலே முதியவர் தானே, வயதான முதியவர். அழுத்தமாக அவர் வயதானவர்னு சொல்கிறதே இப்படி சொல்கிறோம், வயதான முதியவர். ஒரு நாளைக்கு பூ பறிச்சுட்டு வராரு. அந்த வாயில் ஏன் துணி கட்டுறாருன்னா, தேனுடைய எச்சில் அங்கே படக்கூடாது, தேனியின் எச்சில் படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனித எச்சிலுக்கு உடன்படுவாரா? தன்னுடைய வாயில் துணியை கட்டிக்கிட்டு போகிறாரு. நந்தவனத்துக்கு போய் பறிச்சுட்டு அந்த குடலை நிறைய, குடலை என்பது ஓலையால் செய்யப்பட்ட ஒரு கூடை, அதை ஒரு துண்டின் ஒரு தண்டின் முனையிலே கட்டி அதை தோளில் பிடிச்சிக்கிட்டு வருவார். ரொம்ப அருமையான ஒரு காட்சியாக இருக்கும் அந்த காட்சி. அப்போது ராஜாவோட பட்டத்து யானை புகழ்ச்சோழன், ராஜா பேர் புகழ்ச்சோழன். எப்படி புகழ்ச்சோழன்னு பேர் வச்சாருன்னு தெரியல. அவர் பின்னாடி நாயனமாராகவும்
நம்முடைய புகழ் உலகமெங்கும் பரவும்னு அவங்க பெற்றோர் நினைத்தார்களா, இல்லை சேக்கிழார் பெருமானே வைத்த பெயரா என்று தெரியவில்லை. புகழ்ச்சோழர் இவர் பூக்கூடலை எடுத்துகிட்டு வரும்போது பட்டத்து யானை குளிச்சுட்டு வருது. அது ஏன் இவர் தினசரி இது இவரை பார்க்கறது தான் அது. அன்றைக்கென்று அதற்கு ஒரு புத்தி மாறாட்டம். இதுக்கு யானைக்கு அந்த பூக்குடலை இழுத்து தரையிலே போட்டு மிதித்து இவரையும் தள்ளிட்டு போயிட்டுது. எது? யானை. அந்த பாகர்கள் குத்துக்கோளரெல்லாம் கூட வராங்க, அவங்க தடுத்தும் கேட்கலை, அது போயிட்டுது. பின்னாலே அவங்களாம் ஓடி போயிட்டாங்க. இவர் கத்துறாரு, சிவதா சிவதா சிவதா, உனக்கு பறித்த மலர்கள் தரையோடு ஆயிற்றப்பா, இன்றைக்கு நான் என்ன செய்வேன்? நேரமும் ஆயிட்டுது, இனிமேலும் போய் பூ பறிக்க முடியாது. பூ பறித்தாலும் ஏற்கனவே பூக்களை எல்லாம் பறித்து விட்டேன். யானையின் தோலை உரித்து உனது உடையாக கொண்டாய் சிவபெருமானே, உனக்கு யானையால் ஒரு தொந்தரவா அப்படின்னு கத்துறாரு. பெரும் கூச்சல். என்ன பண்ணுறாரு? இந்த கூச்சலை கேட்குறாரு எரிபத்தருங்கிற ஒரு பெரிய சிவனடியார். எரிபத்தருங்கிறவர் அவர் இந்த கதையில் வராரு. அவரும் ஒரு நாயன்மார். அந்த எரிபத்தருக்கும் இந்த புகழ்ச்சோழன் தான் ஒரு டைலாக்ஸ் வரும் பின்னாடி. ஓடி வராரு, என்னன்னு கேட்குறாரு. விழுந்து கிடக்கிற பூவை பார்க்குறாரு. அந்த சிவகாமி ஆண்டா அவரை பார்க்குறாரு. என்னங்கிறாரு. ஏன்னா தான் அந்த சீனில் இல்லையே. எழுந்து உட்கார்ந்த சிவகாமி ஆண்டார் வந்த எரிபத்தருக்கு இந்த நடந்த செய்தியை சொல்கிறார். இந்த செய்தியை கேட்ட எரிபத்தர், எங்கே அந்த யானைன்னு இந்த பக்கம்தான் அங்கே போச்சுதுன்னு சொன்னோன்னா, அந்த பக்கத்தில் கையில் மழு கோடரி, சிவபெருமானும் கையில் மழு வச்சுருப்பான். மானேந்தி மழுவேந்தின்னு சிவபெருமானையும் சொல்கிறோம். ஏன் சிவபெருமான் வச்சுருக்கும் போது அவரோட அடியார் வச்சுருக்கக்கூடாதா? எதுக்காக அந்த மழுன்னா, அடியார்களுக்கு யாராவது துன்பம் தந்தால் அவர்களை வெட்டி சாய்க்கின்ற மழுவாம் அந்த மழு. ரொம்ப புண்ணியம் பண்ண மழு. சிவ அபராதம் செய்கின்ற கொடூரமான பாதகர்களை வெட்டி சாய்க்கின்ற மழுவாக எரிபத்தர் கையில் ஒன்று வச்சிருக்கிறார். அவரை பற்றி எழுதும்போது அதாவது தேக்கென செதுக்கிய தீதரு தேகம், வாக்கு எல்லாம் இறைவன் தாகம், போக்கு எல்லாம் அடியர் சேமம் அப்படின்னு எழுதியிருப்போம். ரொம்ப அருமையான பாடலாக இருக்கும் அந்த பாடல். தேக்கனை செதுக்கிய தீதரு தேகம், கையில் கோடரி. ஆளோ பார்க்குறதுக்கு கோளரின்னா சிங்கம், கையிலோ கோடரி. இதோடு போகிறாரு, ஓடுறாரு. அங்கே பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் யானை போகுது. பிறத்தால் அதை அடக்க முடியாத பாகர்களும் குத்துக்கோளர்னு என்னென்னா, கையில் கோலை வச்சுக்கிட்டு குத்தி யானையை சரி பண்ணுற நெறி பண்ணுற ஆளுங்க. 3 பேர் குத்துக்கோளர், 2 பேர் பாகர். இவங்க எல்லாம் போகிறாங்க. இவர் பின்னாடி சத்தம் போட்டுக்கிட்டே போகிறார். யானை நில்லுன்ட்டு. அது எப்படி கேட்கும்? அந்த பாகர்களும் குத்துக்கோளர்களும் இவரை தடுக்கிறாங்க. தடுத்தவங்களை வெட்டி சாய்க்கிறார். அங்கே 2, 3, 5 பேர் காலி. யானை திரும்பி நின்று இவரை பார்த்து பிளிருது, அலறுது. இவரையும் தள்ள பார்க்குது. என்ன செய்கிறாரு? அதோட போராடி, அதோட சண்டை போட்டு தனது கோடரியால் அதனுடைய தும்பிக்கையை துணித்து விடுகிறார். துணிச்சலில் துணித்தார். துணித்தல் என்ன? துண்டு போடுறதுன்னு அர்த்தம். அதனுடைய கோடரியை இவருடைய துணிச்சல் துணித்தது. யானை கீழே விழுந்தது. அங்கே எத்தனை பேர் ஆச்சு? 5 பேர் ஆளுங்க, ஒரு யானை. அதை ஒருத்தன் பார்த்தான். ராஜாவுக்கு செய்தி சொல்லணுன்ட்டு ஓடுறான். போய் ராஜா அரச சபையில் இருக்கிறாரு. காலையில் இந்த நேரம் பாருங்கள், காலையில் 8 மணி இருக்குமா? ஏன்னா பூ பறிச்சுட்டு வந்து யானை அவரை தள்ளி, அதுக்கப்புறம் எரிபத்தர் இங்கே வந்து சண்டை 8 மணி 8:30 மணி இருக்கலாம். அங்கே அரச சபை கூடியிருக்கிறது. அதுதான் இதில் செய்தி. அன்றைக்கெல்லாம் காலைல 8:30 மணிக்கு, இன்றைக்கி சட்டசபை கூடுதோ இல்லையோ, 10 மணிக்கோ 11 மணிக்கோ எத்தனை மணிக்கு கூடுதுன்னு தெரியல. அன்றைக்கு காலை 8:30 மணிக்கு அங்கே அரச சபையில் புகழ்ச்சோழன் வீற்றிருக்கிறான். இந்த ஒற்றன் போய் சொல்கிறான்,
ராஜா ராஜா உங்கள் பட்டத்து யானையை எவனோ வெட்டி சாய்த்து விட்டான், பட்டத்து யானை இறந்தது. இப்போ பட்டத்து யானை இறந்தது, எவனோ வெட்டி சாய்ச்சிட்டானா பெரிய ஒரு பலசாலி தானே வந்திருக்கணும். அவன் நான் பக்கத்து நாட்டு அரசனாகத்தான் இருப்பான் என்று எண்ணி எந்திரிக்கிறான் ராஜா. குதிரை ஏறி அந்த பர்டிகுலர் இடத்துக்கு, அந்த ஸ்பாட்டுக்கு போகிறார். இவர் போனதை கேட்டு இந்த ஒற்றர்களை கேட்டு நாற்படையும் கிளம்பி பின்னாடி வருது. ஏன்னா யார் அங்கே வந்தவன், வந்தவன் அந்த யானையை கொன்றது யாருன்னு யாருக்குமே தெரியாது. அது ஏதோ இன்னொரு ராஜான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. போகிறாங்க. இவர் பரி ஏறி முன்னாடி போய்ட்டு, பரி என்ன குதிரை ஏறி முன்னாடி போகிறாரு. அங்கே இருந்து பார்க்குறாரு, வீழ்ந்து கிடக்கிறது யானை. வீழ்ந்து கிடக்கிறது யானை. யானையின் முன்னாடி ஒரு சிங்கவனை நிற்கிறார், கையில் மழுவேந்தி. யார்? எரிபத்தர். அதாவது எவனாவது வாங்கடா, எவனாவது பரிந்து வந்தால், இப்போ பரியில் வர்றதுனால பரிந்து வருகிறார்னு நினச்சிக்கிட்டாரு. இவருக்கும் ராஜாவுக்கும் எரிபத்தரை தெரியும். எரிபத்தரை இவர் தான் எரிபத்தர் என்பதோடு மட்டுமல்லாது, எரிபத்தர் சிறந்த சிவனடியர், எங்கெல்லாம் சிவ அபராதம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் தடுத்து கேட்கின்ற பெருமகனார் என்று புகழ்ச்சோழனுக்கும் தெரியும். பரியை விட்டு கீழே இறங்குறார். குதிரையை விட்டு கீழே இறங்கி வர்றாரு. எரிபத்தருக்கு இது இன்னொரு ஆச்சரியம். என்னடா அது, இவ்வளவு சீக்கிரத்தில் ராஜாவுக்கு செய்தி போய் ராஜாவே இங்கே வந்துட்டார், என்ன செய்தி பார்க்கலாம், ராஜா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம், நாம் ராஜாவையும் போட்டு தள்ளிடலான்னு நினச்சிட்டு நிற்கிறார். வந்த புகழ்ச்சோழன் ராஜா தானே, இவரில் அவரை வணங்கணும். புகழ்ச்சோழன் எரிபத்தரை கீழே விழுந்து வணங்குறார். அவர் வணங்கிய காட்சி கண்டவுடனே இவருக்கு அப்படியே, ஆகா, அரசன் நம் காலில் விழுகிறானா? ஆமையா, சிவபெருமானை நீ வணங்கினாய் என்றால் உலகமே உனது காலில். இதுதாங்க செய்தி. வணங்குறார். கேட்குறார் ராஜா, அரசன், எரிபத்தரே வணக்கம், சிவாய் நம, என்னையா நடந்தது, ஏன் இவ்வளோ கோபத்தோடு நிற்கிறீங்கன்னு. யானை ஏன் விழுந்தது, அவங்க என்ன தப்பு, யானை என்ன தப்பு பண்ணிச்சு, அந்த 5 பேர் 3 குத்துக்கோலர் 2 பாகன் இவங்களும் இறந்து கிடக்கிறார்களே, அவர்கள் என்ன செய்தார்கள், சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள் ஐயா அப்படிங்கிறார். எரிபத்தர் நடந்த கதையை சொல்கிறாரு, அவருக்கு சொல்கிறாரு. சோகம் ததும்ப அரசன் சொல்கிறான், எனது ஆட்சி, அதற்கு நான் தான் அரசன், எனது ஆட்சியிலே ஒரு சிவ அபராதம் நடக்கிறது. தனி மனிதனாக சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களை கொன்று தீர்த்தாய், மிகச்சரி. எனது ஆட்சியில் நடந்த பாதகத்திற்கு நானே பொறுப்பு. அந்த காலத்தில் அரியலூரில் ரயில் விபத்து ஒன்று நடந்தது, இருக்கும் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி. மக்கள் கேட்டார்கள். அப்போ அரியலூர் இந்த ரயில்வே அமைச்சர் அழகேசன், ஓவி அழகேசன், அவங்க கேட்குறாங்க, மக்கள் கேட்குறாங்க, அரியலூர் அழகேசா, அரியலூரில் விபத்து நடந்த இடம், ரயில் விபத்து, பாலம் உடைஞ்சி நடுவில், பாலம் உடைஞ்சதுக்கு யாரையா காரணம், அரியலூர் அழகேசனா காரணம். கேட்குறாங்க இவங்க, அரியலூர் அழகேசா, நீ ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதான்னு கேட்குறாங்க. அழகேசன் ராஜினாமா பண்ணிட்டார், ரிசைன் பண்ணிட்டார் பதவியிலிருந்து. அது ஆட்சி, அது அன்றைய ஆட்சி. இன்றைக்கி என்ன உலகத்தில் என்ன நடந்தாலும் கெட்டியாக சேரை பிடிச்சிக்கிறதுக்கு தான் ஆளுங்க இருக்கிறாங்க. அப்போது இந்த ஆட்சி எனது ஆட்சி, எனது ஆட்சியிலே ஒரு சிவ அபராதம் நடக்கிறது, அதற்கு நானே பொறுப்பு, என்னை கொன்று விடுங்கள்னு தன் தலையை தாழ்த்துகிறான் அரசன். எரிபத்தருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அது, அவன் சண்டைக்கு வருவான்னு பார்த்தா அவன் மண்டையை காமிக்கிறானே அப்படின்ட்டு, ஐயா 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 வேணாயா வேணாயாங்கிறாரு. அப்பவும் இன்னமும் சொல்கிறாரு அரசன், எரிபத்தரே, பெரியவரே, உமது மழுவால் என்னை கொல்ல வேண்டாம், அது புண்ணியம் செய்த மழு, எனது வாளால் என்னை கொன்று விடுங்கள்னு இவர் உரையிலிருந்து வாழை ஒருவரை அவர்கிட்ட நீட்டுறாரு. எரிபத்தர் இந்த வாளை வாங்கி கொள்கிறார். ஏன்னு கேட்டால், இவர் அந்த வாளை இவர் வாங்காட்டா தானே தனது தலையை வெட்டி கொள்வாரோ பெருமகன் என்று பயந்து அரசனின் வாளை தன் கையிலே வாங்கி கொள்கிறார் நம்முடைய
எரிபத்தர். அவன் குனிஞ்சு நிற்கிறாரு, வாள் தன் தலையில் விழுமா என்று. விழவில்லை. அவர் யோசனை பண்ணுறார் எரிபத்தர், ஒரு சிவனடியாரை கொல்வதற்கான வாள் என் கையிலா? நான் என்ன பாதகம் செய்தேன், என்ன பாவம் செய்தேன்? இந்த அரசன் எவ்வளவு நேர்மையாக தன்னை கொல் என்கிறானே, நாற்படையும் பின்னாடி நிற்குது, இங்கே இது நடக்குது. எரிபத்தருக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. ஆகா, இதற்கு ஒரே வழி, ஒரே தீர்வு, தனது தலையை வெட்டி கொள்வதுன்னு அந்த வாளால் தனது கழுத்தை அறுக்க முயல்கிறார். குனிஞ்சு நிற்கிற ராஜா நிமிர்ந்து பார்க்குறார், என்னடா நமக்கு தலையில் வெட்டு விழலேன்னு நினச்சவர் திரும்பி பார்க்குறார், அவர் தங்களத்தை அறுத்துக்கிட்டு இருக்கிறார் எரிபத்தர். இதெல்லாம் நாட்டில் நடந்த வரலாறுங்க. இன்றைக்கு யார் தன்னை தர தயாராக இருக்கிறார்? இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போடுன்றோம். யானை ஏன் பூவை சிந்திச்சு அந்த அவன் ஏன் கொத்துக்கொள்கிற போட்டான், ஏன் 5 பேர் செத்தாங்க, யானை ஏன் செத்துது, இவர் என்ன செஞ்சார், அவர் என்ன தப்பு பண்ணார், இவர் என்ன தப்பு பண்ணார், போடு ஒரு விசாரணை கமிஷன். அது ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும். அப்போது இந்த செய்திக்கு இது எல்லாமே நீர்த்து போய்விடும். அப்புறம் அங்கே தண்டனையாவது ஏதாவது ஒன்றும் இல்லை. இது அன்றைய ஆட்சி இவ்வளவு சிறப்பாக, உடனே அந்த நிமிஷமே தீர்வு. அதுக்கு தான் அரசன், அதுதான் அங்கே சர்வாதிகாரம். அந்த அரசனே எவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தான் என்பது தான். உடனே இறைவனது அசரீரி வந்தது, எப்பா உங்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காகத்தான் யானையை அனுப்பி பூவை பறிக்கச் செய்தேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டு இறைவன் வானத்திலிருந்து ரொம்ப மகிழ்வோடு இவரது அசரீரி தருகிறார். வானம் பூமாரி பெய்கிறது. அந்த யானை எழுகிறது உயிரோடு. அந்த வெட்டிய தும்பிக்கை ஒட்டுகிறது. விழுந்த பூ மலர்கள் எல்லாம் புத்தம் புதியதாக அந்த பூக்குழலுக்குள் செல்கிறது. அரசன் பரியேறி ஆனந்த கடல் நீந்தி அவன் அரண்மனை செல்கிறான் தனது ஆட்சியை நடத்த. எரிபத்தர் கையில் மழுவோடு அவர் கிளம்பி போகிறாரு. அவருடைய அன்றாட அலுவலாகிய சிவ அபராதம் செய்தவர்களை தண்டிக்கும் காரியத்தை செய்வதற்கு இவர் கிளம்பி போகிறாரு. சிவகாமி ஆண்டார் பூக்குழை தோளேந்தி பசுபதியான் ஆணிலையான் கோயிலுக்கு போகிறாருன்னு கதையை முடிப்பார் ஐயா.